இன்றைய நன்னெறி மிக மிக முக்கியமான ஒரு நன்னெறி. பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நீங்கள் சிந்திப்பதற்காக சில நிமிடம் உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். பெற்றோர்கள், முதலில் நான் பெற்றோருக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியின் மரணம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்த மரணம் தமிழ்நாட்டையே உலுக்கி இருக்கிறது. என்ன காரணம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மொழி அறிந்து முகம் பார்த்து மொழி அறிபவள் தான் தாய் அப்படின்னு சொல்றாங்க. சோ பிறக்கிற குழந்தை பாலுக்காக அழுகுதா, இல்ல தண்ணிக்காக அழுகுதா, வயிற்று வலினால அழுகுதா அப்படின்னு தாய் மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட தாய் அந்த குழந்தை ஒரு 15, 16 வயசுக்கு போன பிறகு தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போகுது அப்படின்னா, அதோட முகத்துல கொஞ்சம் ரியாக்ஷன், ஒரு மாறுதல் எதுவுமே உங்களால புரிஞ்சுக்க முடியலையா? என்னுடைய முதல் கேள்வி. நீங்க குழந்தைங்க கிட்ட தயவு செய்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாம, ஸ்கூல்ல காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன நடக்குது அப்படின்னு உட்கார்ந்து பேசுங்க குழந்தைங்க கிட்ட. அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல்ல தான் அவங்க ஸ்டூடெண்ட். வீட்ல அவங்க குழந்தைங்க. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா, என்ன டெஸ்ட் எழுதுன, மந்த்லி டெஸ்ட் எப்போ, மிட் டெர்ம் எப்போ, என்ன எப்படி எழுதுன, மார்க் என்ன அப்படின்னு கேள்வி மேல கேள்வி வந்த உடனே கேட்டு அவங்கள டார்ச்சர் பண்ணாதீங்க தயவு செய்து. குழந்தை, அதாவது பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோர்கள் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். பெண் குழந்தைகள் என்பவர்கள் நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க மாதிரி. கொஞ்ச நாள் தான் நம்ம கூட இருக்க போறாங்க. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. 15, 16 குழந்தைகள் பெற்ற அந்த காலத்துல ஹாஸ்டல் அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாது. எல்லா குழந்தைகளையும் ஒரு தாய் பராமரித்து, நல்ல முறையில் பராமரித்து அவங்கள வளர்த்திருக்காங்க. இப்போ 1, 2 பெத்துட்டு ஹாஸ்டல்ல போட்டுட்டு வாரம் ஒரு முறைதான் பெற்றோரிடம் பேச வேண்டும் என்றால், அந்த குழந்தை வாரம் முழுவதும் என்ன கஷ்டத்துல இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? இப்போ அந்த குழந்தையோட அந்த ரியாக்ஷன கூட உங்களால புரிஞ்சுக்க முடியல. தற்கொலை பண்ற அளவுக்கு ஒரு பொண்ணு போகுது அப்படின்னா, கொஞ்சம் கூட அது முகத்துல இருக்கிற மாறுதலையோ, ரியாக்ஷனையோ உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, ஒரு அம்மாவா நீங்க தோத்து போறீங்கன்னு தான் அர்த்தம். கண்டிப்பா பெற்றோர்கள் எல்லாருமே, இத பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே இந்த வீடியோவ ஃபார்வர்ட் பண்ணி, பெற்றோர்களும், மாணவர்களும் தயவு செய்து அடுத்தது பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர் மாகாணத்துல ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிருச்சு. மனசு நடுங்குது. ரொம்ப வேதனையா இருக்கு. தற்கொலை தான் தீர்வு அப்படின்னு குழந்தைங்க, மாணவர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கிறேன். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை என்பது தீர்வாகாது. எப்படிப்பட்ட பிரச்சனையையும் இறைவன் உங்களுக்கு லேசாக்கி வைப்பான். தற்கொலை அப்படிங்கிறது எந்த காரணத்துக்கும் தீர்வாக ஆக முடியாது. பெற்றோர்களிடம் ஃப்ரீயா பேசுங்க. உங்க குறைகளை கேட்கதான் பெற்றோர்கள் இருக்காங்க. அதனால நீங்க தயவு செய்து பேசுங்க. 2K கிட்ஸ்லாம் எப்படி இருப்பாங்க? ஃபாஸ்டா இருப்பாங்க. எல்லாமே ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்குவாங்க. ஆக்டிவா இருப்பாங்க அப்படிங்கிற நிலை மாறி, இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எதுக்கு எடுத்தாலும் செத்து போயிருவாங்க. எவ்வளவு வேதனையான விஷயம். ரொம்ப மனவேதனையோட இந்த விஷயத்த பகிர்ந்துக்கிறேன் உங்ககிட்ட. தயவு செய்து மாணவர்கள் எதுக்கு எடுத்தாலும் தற்கொலை தான் முடிவு அப்படிங்கிற எண்ணத்துக்கு போகாதீங்க. இன்னைக்கு இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட நான் நியூஸ்ல பார்த்துட்டு வரேன். ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க திருநெல்வேலியில. இது என்ன பொசுக்கு பொசுக்குன்னு செத்து போறதுக்கு உயிர் அவ்வளவு உங்களுக்கு கேவலமா போயிட்டதா? உங்க பெற்றோர்களிடம் தயவு செய்து பேசுங்க மாணவர்களே. பெற்றோர்கள் உங்க குழந்தைங்கள புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. நன்னெறி ஒரு வகுப்பா ஒரு பீரியடா வைக்கணும் ஸ்கூல்ல அப்படின்னு சொல்லி. ஆசிரியர்கள் தயவு செய்து அந்த நன்னெறி வகுப்பை நடத்துமாறு கேட்டுக்கிறேன். அந்த நன்னெறி வகுப்பையும் பிடி வகுப்பை கடன் வாங்கி நான் போர்ஷன் முடிக்கணும் அப்படின்னு லெசன்ஸ் நடத்துற மாதிரி அந்த அந்த வகுப்பையும், நன்னெறி வகுப்பையும் நீங்க பாடம் நடத்த எடுத்துக்காதீங்க. தயவு செய்து ஆசிரியர்களை நான் கேட்டுக்கிறேன். ஒரு குழந்தையோட மனசு உடைஞ்சிருக்கா அப்படிங்கிறது தெரியாம, புரிஞ்சுக்காம, அவ இறந்ததுக்கு பிறகு அந்த பள்ளியில போய் பெஞ்ச உடைக்கிறதும், டெஸ்க உடைக்கிறதும், அந்த ஸ்கூல் பஸ்ஸ உடைக்கிறதும் சாதனையான விஷயமா இது? குழந்தைகள் கேட்டுக்கிறேன். என்ன இன்ஸ்பயர் ஆகுறீங்களா நீங்க? சாதிக்கிறதுக்கு இன்ஸ்பயர் ஆகலாம். சாகறதுக்கு இன்ஸ்பயர் ஆகுறீங்களா? தயவு செய்து உங்க பெற்றோர்களிடம், ஆசிரியர்களிடம் உங்கள் மனக்குறைகளை மனம் விட்டு பேசுங்க. பெற்றோர்கள் உங்களுடைய நலனில் அக்கறை கொண்டவர்கள். அவர்களை புரிஞ்சுகிட்டு கண்டிப்பா அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன கஷ்டம், நஷ்டம் அப்படிங்கறத பகிர்ந்துக்க. தயவு செய்து எல்லா மாணவர்களும், எல்லா ஸ்கூல்லயும் கண்டிப்பா இந்த நலயோக பிராணா இந்த வீடியோவை நீங்க டிஸ்ப்ளே பண்ணி காட்டணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.